அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விருப்பம் நிறைவேறணும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது 2 நாளைக்குள்ளார தீரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததுங்கும் போது அது என்ன மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி விருப்பம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு 2 நாளைக்குள்ளார நமக்கு கிடைப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. இதில் நான் உங்களுக்கு ஸ்ரீராமருடைய பக்தனான ஹனுமன் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்ட 2 நாளைக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நீங்கள் எது பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 காண்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அதில் மிகவும் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது சுந்தரகாண்டத்தை சொல்லலாம். சுந்தரகாண்டம் அப்படின்னு என்னென்னா, இப்போ சீதையை ராவணன் கடத்திட்டு போன பிறகு சீதை எங்கே இருக்கிறாங்கன்னே ராமருக்கு தெரியாது. அவர் தேடி தேடி அலைஞ்சு கடைசீட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹனுமனை சந்திக்கிறாரு. சுக்ரீவனுடைய நட்பு கிடைக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வானவர் கூட்டத்தோடு அவங்க தேடி போகிறாங்க இல்லையா. இப்போ சீதை எங்கே இருக்காங்க இந்த 4 திசையில் அப்படின்னே தெரியாத ஒரு இது, அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இப்போ மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ராம பக்தனான ஹனுமன் எந்த ஒரு ஆயுதங்களுமே கையில் எடுத்துக்காமலேயே கடலை கடந்து இலங்கைக்கு சென்று அங்கே போயிட்டு அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை பார்த்துட்டு திரும்ப ராமரிடம் சீதை இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு ஒரு காண்டம்னு பார்க்கும்போது அது சுந்தர காண்டத்தை சொல்லலாம். இது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நாமளும் தீராத ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்து ஸ்ரீராமர் எப்படி சந்தோஷமான மனநிலைக்கு வந்தாரோ அதே மாதிரி மனநிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போகும்போது முக்கியமானதுன்னு பார்க்கும்போது ஆயுதம். ஆனால் அந்த ஆயுதமே இல்லாமல் தன்னுடைய புத்தி கூர்மையால் அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக ஹனுமனும் வெளியில் வந்தார். சீதைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ராமருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ராம நவமியாக இருக்கிறதுனால யார் ஒருத்தங்க இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டீங்க அப்படின்னாலும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு 2 நாளைக்குள்ளே கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் அப்படின்னே சொல்லலாம். இதை கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் அற்புதமான விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு சொன்னாலோ இல்லது நம்ம மூலமாக மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாலோ நமக்கு அதிகப்படியான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னா அந்த புண்ணியமும் உங்களுக்கே கிடைக்கும். கற்றலை விட கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராம நாமத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அந்த நாமத்தை நம்ம காதால் கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுவே நல்லது. மேலும் இதை நான் படிக்கும்போது முன்னாடி ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அனுமந்தர் உட்காருவார். ராமநாமமாகட்டும் ராமகாதையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை படிக்கும்போது முன்னாடி அனுமந்தர் உட்கார்ந்துருப்பார். அதுபோல் நீங்களும் இந்த மாதிரி புத்தகங்கள் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா முன்னாடி ஒரு மனப்பலகையோ அல்லது ஒரு விரிப்பையோ விரித்து வச்சுட்டு அதன் பிறகு படிங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு படித்து காட்டுறத ஒரு 5 நிமிஷம் உங்கள் பிஸியான டைமை ஒதுக்கி காதால் கேளுங்க. முன்னாடியே நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனேயும் கீழே உங்களுடைய என்ன பிரச்சனை சால்வ் ஆகணும், என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சரி, இப்போது இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன். முதல்ல இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியில் ஸ்ரீராமருடைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஜாதகம் பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க. ஹே நாராயணா, பரிபூர்ண குணக்கடலும் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவரும் ஞானத்தை அருள்பவரும் தேவர்களுக்கு சுகத்தையும் அசுரர்களுக்கு துக்கத்தையும் கொடுப்பவரும் உலகமெங்கும் வியாபித்து இருப்பவருமான உமக்கு என் நமஸ்காரங்கள். சாசுவதமானதும் மிகவும் விஸ்தாரமானதுமான விசித்திரமான 6 குணங்களை உடையவனும் சர்வேஸ்வரனின் பலம் வீரியம் இவைகளுக்கெல்லாம் பெருங்கடல் போன்றவனுமான
ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு அந்த சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அந்த உயர்ந்த மகேந்திரகிரி மலையை அமுக்கிக் கொண்டு வாயுபுத்திரன் மேலே கிளம்பினார். கடல் கலங்கியது. ஹனுமனின் வேகத்தினால் இழுக்கப்பட்ட சமுத்திரராஜனும் தன்னுடைய ஜல ஜந்துக்களுடன் அவரை பின்தொடர்ந்தார். மலை மீது விருஷங்களும் அவ்வாறே செய்தன. முன்பு வாயு பகவானால் கடலில் எரியப்பட்ட மைனாக பர்வதமானது ஹனுமனுக்கு சேவை செய்ய மேலே வந்தது. இந்த தங்கமயமான மைனாக பர்வதம் பரமசிவனின் மைத்துனன். முன்பு இந்திரன் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டிய போது இவன் வாயு பகவானால் சமுத்திரத்தில் எரியப்பட்டு இறக்கைகளுடன் காப்பாற்றப்பட்டான். இப்போது இந்த பர்வதம் வாயுபுத்திரன் தன்மேல் தங்கி இளைப்பாறுவதற்காக சமுத்திரத்தை பிளந்து கொண்டு மேலே வந்து அநேக தாழ்வரைகளுடன் காட்சியளித்தது. ஹனுமான் அங்கு இளைப்பாற விரும்பவில்லை. அவருக்கு சிரமம் இருந்தால் அல்லவா இளைப்பாற வேண்டும்? எல்லையில்லாத பௌருஷம், பலம் இவைகளுடைய இவருக்கு சிரமமேது? எனவே பர்வதத்தை ஆலிங்கனம் செய்துவிட்டு மேலே கிளம்பினார். எதிரில் சுரசை என்ற நாகமாதாவை பார்த்தார். நீ எதை விரும்பினாலும் அது உன் வாயில் வந்து விழும் என்று தேவர்கள் அவளுக்கு வரம் கொடுத்து ஹனுமனுடைய பலத்தை பரிசிப்பதற்காக அவளை அங்கு அனுப்பியிருந்தார்கள். அவர் அவள் வாயில் புகுந்து வெளியில் வந்தார். தம் பலத்தையும் காண்பித்தார். தேவர்களுடைய வரத்திற்கு பங்கம் வராமலும் காத்து அவர்களையும் மகிழ்வித்தார். தங்கள் பேரில் உள்ள அன்பையும் உக்கிரமான பலத்தையும் கண்டறிந்த தேவர்கள் பூமாரி பொழிந்து ஹனுமனை ஸ்தோத்திரம் செய்தனர். அவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஹனுமான் மேலும் மேலும் ஆகாய மார்க்கமாக சென்று சிம்ஹியை ராட்சசியை எதிரில் கண்டார். நிழலை பிடித்து இழுத்து அதை சார்ந்து பிராணிகளை விழுங்கும் சக்தி உடையவள் அவள். இலங்கையை காக்க வேண்டி யாரையும் வெல்லும் தடையில்லாத சக்தியை அவளுக்கு பிரம்மா கொடுத்திருந்தார். அவள் ஹனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள். ஹனுமானே அவள் வயிற்றில் புகுந்து அதை பிளந்து கொண்டு வெளியில் வந்தார். இப்படி தம் பலம் எல்லையற்றது என்பதை காண்பித்தார். பிரம்மாவின் வரத்தினால் காப்பாற்றப்பட்ட அவளையும் கொன்றார். பிறகு அநேக சிகரங்கள் உள்ளதும் இலங்கைக்கு பிரகாரம் போன்றதுமான லம்பா பர்வதத்தின் மீது இறங்கி சிறிய உருவம் எடுத்துக்கொண்டார். இலங்கைக்குள் பிரவேசிக்க எண்ணினார். அப்போது இலங்கையை காக்கும் இளங்கினி தென்பட்டு அவரை தடுத்தாள். உடனே ஹனுமான் அவளை தனது முஷ்டியால் நிகிரகம் செய்து அவள் அனுமதியின் பேரில் இலங்கையினுள் பிரவேசித்தார். நகரின் உள்ளேயும் வெளியேயும் தேடி பிறகு ஹனுமான் அசோகவனத்தில் சிம்சுபா விருஷத்தின் அடியில் சீதையின் உருவத்தை கண்டார். மனித வேடத்தில் நடிக்கும் ராமனது உள்ளம் ஹனுமனுக்கு தெரியும். அதை அனுசரித்தே ஹனுமனும் நடந்து கொண்டார். பேச்சு வார்த்தைகளையும் நடத்தினார். அதை போன்றே நடித்த சீதையிடம் கணையாளியை தந்தார். உண்மையான சீதைக்கு எந்தெந்த ஆபரணங்கள் இருந்தனவோ அவை அனைத்தும் இரட்டித்து அவையே இந்த மாயா சீதையிடமும் அப்படியே காணப்பட்டன. அவளும் ராமனிடம் கொடுப்பதற்காக திவ்யமான சூடாமணியை கொடுத்தார். தூங்கிக் கொண்டிருந்ததால் சில அரக்கர்கள் கூட்டம் இந்த நாடகத்தை பார்க்கவில்லை என்றாலும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களும் மகரிஷிகளும் பார்த்தார்கள். இவர்களுக்கு உண்மை தெரியும் தான். ஆனால் களி முதலிய அரக்கர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை வஞ்சிக்கவே இந்த நாடகம். மகா புத்திமானான ஹனுமான் நிர்பயமான இந்த காரியத்தை முடித்துவிட்டு ஸ்வரூபத்தை வெளிக்காட்ட விரும்பினார். பிறகு வீர ஹனுமான் அந்த சிம்சுபா விருஷத்தை மட்டும் விட்டுவிட்டு அந்த அசோகவனம் முழுவதையும் அழைத்து ராட்சச சம்ஹாரம் செய்ய விரும்பி அடிக்கடி பிரம்மாண்டமான கர்ஜனை செய்து கொண்டு கோட்டை வாயிலில் வீற்றிருந்தார். ராவணன் கபிசிரேஷ்டனின் இந்த பராக்கிரமான செயலை கேள்வியுற்று அவரை கொல்ல கிங்கர்கள் எனும் அநேக ஏவலர்களை அனுப்பினார். தேவர்களின் உயிருக்கு உயிராய் உள்ள வாயு பகவானின் புத்திரனான மகா பலம் பொருந்திய ஹனுமனை தாக்க சிவனிடமிருந்து சாகா வரம் பெற்ற எல்லா அரக்கர்களும் ஓடி வந்தார்கள். 80 கோடி வீரர்கள், 80,000 சேனாதிபதிகள், அநேக ஆயுதங்கள் கொண்ட சேனை கபிசிரேஷ்டனை சூழ்ந்து கொண்டது. அவர்களால் சூழப்பட்டவனும் ஆயுதங்களால் பலமாக தாக்கப்பட்டவனுமான ஹனுமான் தம் முஷ்டியாலேயே அவர்கள் அனைவரையும் சிதறடித்து விட்டார். பிறகு ராவணன் மந்திரி புத்திரர்கள் 7 பேரை ஏவினான். அவர்கள் பர்வதங்களைப் போல இருந்தனர். அவர்கள் சேனை தலைவர்கள் ருத்ரன் அளித்த வரத்தினால் காப்பாற்றப்பட்டும் அதனால் கர்வம் கொண்டவர்களுமாக இருந்தார்கள். அந்த சேனாதிபதிகளை ஹனுமன் உள்ளங்கால்களால் மிதித்தே கொன்றுவிட்டார். அரக்க சேனாபலத்தில் 3 1 பங்கை அளித்தார். பிறகு ராட்சச ராஜனான ராவணன் குரங்கின் ஒப்பற்ற சக்தியை கேட்டு தனக்கு பலத்தில் சமமான தன் 2வது குமாரனான அக்ஷயகுமாரனை ஏவினான். அவனும் சர்வலோக சாஸ்தியான வாயுவின் புத்திரனான ஹனுமன் மீது உயர்ந்த மந்திரங்களினால் பிரயோகிக்கப்பட்ட கூர்மையான அஸ்திரங்களை பொழிந்து தாக்கினான். எனினும் ஹனுமனை அசைக்க முடியவில்லை.
ஹனுமன் மண்டோதரியின் புத்திரனான அக்ஷயனை ராவணனுடைய பலத்தில் 1/3 பங்கு கொண்டவன் என நினைத்தார். ராவணனை ராமனே கொல்ல வேண்டும், இந்திரஜித்தை லக்ஷ்மணனே கொல்ல வேண்டும், அதனால் அவர்களுக்கு சமமான அக்ஷயகுமாரனையே நான் கொல்லுவேன் என்று ஹனுமன் யோசித்து உடனே அவனுடைய 2 கால்களை பற்றி உயரே தூக்கி சென்று சக்கரம் போல் சுழற்றி பூமியில் மோதினார். அக்ஷயன் பூமியில் மோதுண்டு சிதறியதை கேட்ட ராவணன் மிகுந்த துக்கத்தால் தவித்தான். பிறகு இந்திரஜித்தை அனுப்பினான். பிறகு இந்திரஜித் வான சிரேஷ்டனான அனுமனை அநேக உத்தம அஸ்திர மந்திரங்களுடன் நன்கு பிரயோகிக்கப்பட்ட பெரிய பானங்களால் தாக்கியும் அவரை அசைக்க முடியவில்லை. பிறகு அவன் ஒருவராலும் தாங்க முடியாத உத்தமமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். அதனால் தாக்கப்பட்ட ஹனுமான் கலங்காமல், இதற்கு முன் பல தடவை பிரம்மாவின் வரங்களை பயனற்றவைகளாக செய்திருக்கிறேன், ஆனால் அவரோ என்னால் பூஜிக்க தகுந்தவர். மேலும் இந்த அரக்கர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா? ராவணனை சந்திக்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே இந்த அஸ்திரத்திற்காகவாவது நானாக கட்டுப்படுகிறேன் என்று யோசித்தார். எனவே ஹனுமான் கட்டுண்டது போல் காட்டிக்கொண்டார். உடனே அரக்கர்கள் வேறு கயிறுகளாலும் ஹனுமனை கட்டினார்கள். ஆகையால் அஸ்திரம் பயனற்று போய்விட்டது. பிறகு அரக்கர்கள் ஹனுமனை பிடித்து ராவணனிடம் கொண்டு சென்றார்கள். ராவணன், குரங்கே, நீ எங்கிருந்து வருகிறாய்? யாரால் அனுப்பப்பட்டாய்? ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான். ஹனுமனும் தன் சுவாமியான ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு, நான் எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ரகுத்தமனின் வாயுபுத்திரன், உன் குலத்தை அளிக்கும் சக்தி உள்ளவன். உடனே ரகுத்தமனின் பிரிய செய்தியை அவருக்கு திருப்பி அளிக்காவிடில் நீ புத்திரமித்திர பந்துக்களுடன் சீக்கிரமே நாசமடைவாய். ராம பாணத்தை தாங்க பிரம்மா, ருத்ரன் முதலிய தேவ சிரேஷ்டர்களாலும் முடியாது. அல்ப பலமுள்ள நீ எம்மாத்திரம்? நினைக்கவே முடியாத காரியத்தை சாதிக்க வல்லார் ஸ்ரீராமர் அதிக கோபம் ஊட்டப்பட்டால் தேவர்கள், அரக்கர்கள், நாகர்கள் இவர்களில் எவரால் தான் அவர் முன்னே நிற்க முடியும் என்று சொன்னார். இப்படி சொன்னதும் ராவணன் ஹனுமனை கொல்ல முயற்சித்தான். விபீஷ்ணன் தடுத்தான். எனவே அவருடைய வாளை கொளுத்தும்படி அரக்கர்களுக்கு உத்தரவிட்டான். பிறகு அரக்கர்கள் ஹனுமனின் வாளில் நிறைய வஸ்திரங்களை சுற்றி கொளுத்தினார்கள். ஆனால் அக்னி ஹனுமானின் வாளை கொளுத்தவில்லை. ஏனெனில் வாயுவின் தோழன் அல்லவா அக்னி பகவான். மகாபலசாலியான ஹனுமனுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. அரக்கர்களின் எல்லா செயல்களையும் முகமலர்ச்சியுடன் அவர் பொறுத்து கொண்டார். இலங்கையை கொளுத்த வேண்டும் என்பதே அவர் நோக்கம். தன் வாளில் உள்ள நெருப்பால் இலங்கை முழுவதையும் கொளுத்திவிட்டார். இவர் பராக்கிரமத்தால் விஸ்வகர்மாவின் வேலைப்பாடான இலங்கையும் சாம்பலாயிற்று. பொன், ரத்தினம் இவற்றால் கட்டப்பட்ட நகரத்தை பலமிகுந்த அரக்கர்களுடன் எரித்து ஹனுமன் சந்தோஷ ஆரவாரம் செய்தார். ராவணனையும் இந்திரஜித்தையும் துரும்பாக எண்ணி அவர்கள் முன்னிலையிலேயே இலங்கையை சாம்பலாக்கி சென்றார். பிறகு ஹனுமான் மறுமுறையாக கடலை தாண்டினார். அக்கரையில் தம் இனத்தாரால் நன்கு பூஜிக்கப்பட்டார். பிறகு மதுவனத்தில் தேனுண்டு தன் பிரபுவான ஸ்ரீராமரை பக்தியுடன் அடைந்தார். பிறகு வாயுபுத்திரன் தேவர்களுக்கு அதிபனும் எண்ணற்ற குணங்களால் ரமணீயமான ஸ்ரீராமனை எல்லா கபிவரர்களும் புடைசூழ அடைந்து அவருடைய பாதார விந்தங்களில் சூடாமணியை சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாகவும் பரம பக்தியுடனும் நமஸ்கரித்தார். ஸ்ரீராமரும் பரம சந்தோஷமடைந்து மிகுந்த பக்தியுள்ள ஹனுமனுக்கு வேறு எதையும் பரிசாக கொடுக்க தகுந்ததல்ல, தன்னையே கொடுத்து விடுவதுதான் மேல் என்று எண்ணி ஹனுமனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். இவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 2 நாளுக்குள்ளாரையே நடந்தது. இதுதான் இந்த சுந்தரகாண்டம். இதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கான தெளிவான விளக்கங்கள் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. அதுக்குன்னு ஒரு தனிப்பதிவு கொடுத்துட்றேன். இது கேட்ட எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிச்சயம் ஸ்ரீராமச்சந்திரன் நம்முடைய ஹனுமனும் நிறைவேற்றி தருவாங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.